channel. So today we can go to see administrative MySQL commands. So administrative MySQL ஓட administrative role என்ன அப்படிங்கிறது previous videosல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு database create பண்றது, user account, then password இதெல்லாம் maintain பண்றது, அதில் update பண்றது, insert பண்றது இது எல்லாமே administrative MySQL தான் இருக்கும். சரி இந்த work எல்லாம் பண்றதுக்கு என்னென்ன commands இருக்கு அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. The DBA frequently uses a few commands to control the entire database known as administrative MySQL commands. ஒரு databaseல ஒரு database ஃபுல்லாவே control பண்றது யாரு அப்படின்னா இந்த DBA தான். DBA database administrator. Okay. So இந்த DBAல some important commands மட்டும் நம்ம bookல கொடுத்திருக்காங்க. என்னென்ன commands அப்படிங்கிறது பார்ப்போம். Use database, show databases, show tables, show columns from table name, show index from table name, show index table status like table name. Okay, so இது எல்லாமே நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க இந்த கமாண்ட்ஸ் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் டேட்டாபேஸ். ஸோ யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னம்னா எந்த டேட்டாபேஸ்ல நம்ம கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்றதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்க MySQL அப்படிங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது தான் கமாண்ட் யூஸ் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டுங்கிறது டேட்டாபேஸோட நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணதே நமக்கு அடுத்தே நமக்கு என்ன கிடைக்கும்னா டேட்டாபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். Okay, this command is used to select the database. If there exists a database named test, it is used as a working database using the below. இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாபேஸ்ல நம்ம ஒர்க் பண்றதுக்காகவும் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்றதுக்காகவும் இந்த யூஸ்ங்கிற டேட்டாபேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஷோ டேட்டாபேசஸ். லிஸ்ட் ஆல் தி டேட்டாபேசஸ் அவைலபிள் இன் த டேட்டாபேஸ் சர்வர். நம்மளோட சர்வர்ல எவ்வளோ டேட்டாபேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்றதுக்கு இந்த ஷோ டேட்டாபேசஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பாருங்க, ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டேபிள்ல வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. டேட்டாபேஸோட நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், MySQL, எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டாபேசஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை டேட்டாபேசஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம ஷோ டேட்டாபேசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஷோ டேபிள்ஸ். ஸோ ஷோ டேபிள்ஸ்னால் ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் நமக்கு டேபிள்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதில் எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது, கரண்ட் டேட்டாபேசஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேட்டாபேஸில் எவ்வளோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னம்னா ஷோ டேபிள்ஸ் செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்க, டேபிள்ஸ் இன் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த டேட்டாபேசஸ்ல அதில் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்கூல், சேலரி, எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு டேபிள் நேமை லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ ஒரு அதாவது டேபிள்னாலே உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். காலம்ல வந்து நமக்கு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஹெட்டிங்ல அது என்ன டைப்பு, அதுக்கு என்ன கீ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஷோ காலம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸுங்கிற அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து பாருங்க, டீம் ஐடி. ஸ்போர்ட்ஸ்னாலே டீமாக இருப்பாங்க. ஸோ டீம் ஐடி, டீம் நேம், டீம் சைஸு, டீமோட ரேங்க்கு. ஸோ டீம் ஐடிங்கிறது நம்பரில் இருக்கும். ஸோ டைப் இஸ் இன்டீஜர். ஸோ அது வந்து எஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா எஸ். அடுத்த டிஃபால்ட் கீ வந்து நல்லா இருக்கு. ஸோ எந்த கீ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை. அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக எந்த ஒரு வேல்யூவும் இல்லை, அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் நேம். டீம் நேம்ங்கிறது கேரக்டர்ல இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வேர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த ஒரு வேல்யூவும் இல்லாதனால எஸ். நல்லில் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. கீ எதுவுமே இல்லை, டிஃபால்ட் வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ நல்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லுன்னா 0ன்னு அர்த்தம். அடுத்து டீம் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீம் சைஸ்னா எத்தனை பேர் இருக்கலாம், ஒரு டீம்ல 6 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நம்பர்ல இருக்கிறதுனால அது ஒரு டைப் இன்டீஜர். அதுல எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால எஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்லேயும் எந்த ஒரு வேல்யூ இல்லை. ஸோ அதனால நல்லு, அதாவது 0க்கு பதிலாக நல்லுன்னு கொடுத்துருக்காங்க. டீம் ரேங்க். ஸோ இந்த டீம் வந்து வின் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கேட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்பரில் தான் இருக்கும். ஸோ அது வந்து டைப் வந்து இன்டீஜர். நல் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் வந்து நல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாத்தையும் என்னென்னங்கிறத லிஸ்ட் பண்ணி அதோட டைப்பு, அதுக்கு கீ செட் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதுக்கு வேல்யூஸ் ஏதாவது செட் ஆயிருக்கா
இது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். The query shows all the indexes from the given table. இந்த query வந்து டேபிளோட இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்ப்ளே பண்ண. ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா அந்த கரண்டா அந்த இப்போ டேபிளில் நமக்கு ரீசெண்டாக என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்னலாம் ஆட் ஆகிருக்கு, அந்த டேபிள் இருக்குதா இல்லையா, அந்த டேபிளில் வேற என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது டெலிட் ஆயிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நமக்கு ரிப்போர்ட் பண்ணும். திஸ் கமாண்ட் ப்ரொவைட்ஸ் த டீடைல்டு ரிப்போர்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள். அந்த டேபிள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்குமோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் 6th கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ். நம்ம புக்ல பாத்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பிக்சர் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு MySQLன்னு கொடுத்துட்டு டைப் பண்ணிங்கனாலே அதுக்கு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்ல இருந்து நம்ம ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு C:\, நம்ம எந்த லொக்கேஷன்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றோமோ நம்ம சிஸ்டம்ல அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துட்டோம்னா ஸோ அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு என்ன ஆயிடும்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் நிறைய இருக்கு. 3 விதமான டூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மெனி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் டு டிசைன் த டேட்டாபேசஸ் இன் அ பெட்டர் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னாலே நமக்கு தெரியும், ஃப்ரீயாக நம்ம வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவும் MySQL வந்து ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. ஸோ இதில் சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்னென்னலாம் வேற என்ன மார்க்கெட்டில் கிடைக்குது, என்ன பர்பஸ்க்காக நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் இஸ் PHP MyAdmin. இது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க்பெஞ்ச்னு ஒன்று இருக்கு, HiDSQLன்னு ஒன்று இருக்கு. PHP MyAdmin அப்படிங்கிறது வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்றது. வெப்ல யூஸ் பண்றோமோ அப்படின்னம்னா இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பாப்புலரா யூஸ் பண்றது. இன்னொரு பாப்புலரா யூஸ் பண்ற டேட்டா டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றது MySQL பெஞ்ச் அண்ட் HiDSQL அப்படிங்கிறது ரெண்டுமே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல்ஸ்க்காக யூஸ் பண்றது. தென் ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கலாம். PHP MyAdmin. இந்த PHP MyAdmin அப்படிங்கிற டூல் வந்து MySQL இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூல். இது வந்து வெப் அப்ளிகேஷனுக்காக PHPல எழுதக்கூடிய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் யூஸ்டு ப்ரீடாமினன்ட்லி இன் வெப் ஹோஸ்டிங். ஓகே, ஸோ இது வந்து வெப் ஹோஸ்ட்ல தான் யூஸ் பண்றாங்க. த மெயின் ஃபீச்சர் இஸ் ப்ரொவைடிங் வெப்ஸ் இன்டர்ஃபேஸ் இம்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் CSV அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் த டேட்டா அண்ட் வேரியஸ் ஃபார்மேட்ஸ். ஒரு டேட்டா ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு டேட்டா ஃபார்மேட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா அதர் சாஃப்ட்வேர்ல இருந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா தட் இஸ் இம்போர்ட். நம்ம இப்போ சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஃபைலை அதர் சாஃப்ட்வேர்க்குள்ள நம்ம எடுத்துட்டு போனோம்னா தட் இஸ் எக்ஸ்போர்ட். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் ஃபைல்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றதுக்காகவும் வேரியஸ் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்றதுக்காகவும் வெப் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் தான் PHP MyAdmin அப்படிங்கிறது. இட் ஜென்ரேட்ஸ் லைவ் சார்ட்ஸ் ஃபார் மானிட்டரிங் MySQL server activities like connections, process and memory usages. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வந்து கனெக்ஷன்ஸ் இதுக்கு தேவைப்படும், ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு மெமரி யூசஸ் என்ன தேவை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் queries ஈஸியர். ரொம்ப கஷ்டமான queries எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், PHP MyAdmin. ஸோ நெக்ஸ்ட் டூல் இஸ் MySQL Workbench. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது யாருனால யூஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ். அப்புறம் DBS மெயின்லி ஃபார் விஷுவலைசேஷன். DBS வந்து ஈஸியாக பார்க்கறதுக்காகவும் அது டெவலப்பர்ஸ் வந்து நிறைய இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் டூல் helps in data modeling, development of SQL,
server configuration and backup for SQL in better way. வந்து ஒரு டேட்டாபேஸ் SQL டெவலப் பண்ணுறதுக்கும் சர்வரை வந்து செட் பண்ணுறது நம்ம சிஸ்டமில் செட் பண்ணுறதுக்காகவும் பேக்கப் எடுத்துக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து இந்த MySQL வந்து மற்ற டூல்ஸை விட இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணும். ஸோ இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0 8.0 இதெல்லாம் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, விண்டோஸ், மேக், யூனிக்ஸ், லினக்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கம்ப்யூட்டர்லையுமே நம்ம வந்து ஈஸியாக இந்த டூல் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த டூலு. The SQL editor of this tool is very flexible and comfortable in dealing multiple result set. ஸோ இந்த எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இதை ஃப்ளெக்சிபிள் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைடி SQL. திஸ் ஒன் இஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அதாவது நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை ஈஸியாக கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸில் queries பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டூல் மூலமாக இந்த ஓப்பன் சோர்ஸ் டூல் மூலமாக ஈஸியாக பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம். இது வந்து சப்போர்ட் GUI வந்து சப்போர்ட் பண்ணுது. GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இது வந்து மானிட்டரிங், சர்வர் ஹோஸ்ட், சர்வர் கனெக்ஷன், டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ் வியூஸ் பண்ணுறது, ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நமக்கு GUI வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே வந்து பிக்சர் ரெப்ரஸன்டேஷனை நமக்கு காமிக்கும். இப்போ மவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கலாம், தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா GUI ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் மாதிரிலாம் நமக்கு பிக்சரில் தெரியுது, ஐகான்ஸில் தெரியுது. அப்படின்னா இந்த ஐகான்ஸில் தெரியறதுக்கு GUI வந்து வேணும். ஸோ இந்த GUI வந்து இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் ஹைடி SQL. So next designing databases. So designing databases ஒரு database எப்படி எல்லாம் டிசைன் பண்றது, the process of creating, implementing and maintaining the entire data in the system is known as the designing of the databases. Designing of the databasesனா ஒரு database கிரியேட் பண்றது, அதுக்குள்ள இன்சர்ட் பண்றது, தென் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது, இது மூணு ஒர்க்கும் சேர்ந்தது தான் என்னன்னா designing of the databases. The performance and success of an application depends on a good database design. அந்த டேட்டாபேஸ் ஒர்க் பண்றது அதோட சக்சஸ் எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். அது கொடுக்கறதுக்கு இந்த டிசைனிங் ஆஃப் டேட்டாபேசஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். MySQL ப்ரொவைட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டு, அடுத்து ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டிங் த டிசைன் ஆஃப் த டேட்டாபேசஸ். இந்த MySQL என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து MySQL வந்து நம்ம டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Create conceptual design. It is a primary phases in database design where detailed discussion about the creation of the databases, table, columns and data types is discussed based on the requirement of the application. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன்காக டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு டேட்டாபேஸ்க்கு என்னென்ன தேவை, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை டேபிள்ஸ் வேணும், அந்த டேபிள்ஸில் என்னென்ன ஃபீல்டு எல்லாம் வைக்கணும், ஒவ்வொரு ஃபீல்டு என்ன டைப் இருக்கணும், அது எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் கான்செப்சுவல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் அண்ட் எண்ட் ரிசல்ட் மாடல், நமக்கு அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கணும், நம்மளோட ரெக்யர்மெண்ட் எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் கான்செப்சுவல் டிசைன் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேசஸ். ஸோ இந்த கிரியேட் டேட்டாபேசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டேபிள், another one is queries, third one is views. So table database அப்படின்னாலே டேபிள் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ டேபிளை கிரியேட் பண்ணணும். டேபிளில் பார்த்தீங்கன்னா ரோவை வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், காலமை வந்து அட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸல் ஷீட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. டேபிள்னா எக்ஸல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டேபிள் இருக்கும் இல்லையா? ஸோ மார்க் ஷீட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டேபிள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் டேட்டாஸ் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண முடியும்.
ஸோ அது வந்து அதுக்கு நமக்கு மல்டிபிள் ரோஸ் மல்டிபிள் காலம்ஸ் வந்து நமக்கு தேவை. அந்த ரோவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்கார்டுன்னு சொல்றோம், காலம் தான் அட்ரிபியூட்னு சொல்றோம். அப்புறம் queriesனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருந்து 100 மார்க்ஸ் எடுத்தவங்க மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபில்டர் பண்ணீங்கன்னா அது queries மூலமா தான் நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். தட் இஸ் queries. ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான் queriesன்னு சொல்றோம். இட் இஸ் a question with multiple condition posted to the database. அந்த டேபிள்ல வந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், 100 மார்க்ஸ் யார் எடுத்திருக்கா, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கிளாஸ்ல அதாவது 12B-ல 12A-ல எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, கேர்ள்ஸ்ல எத்தனை பேர், பாய்ஸ்ல எத்தனை பேர், இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸோட ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணோம்னா தட் இஸ் known as queries. The records in the database that satisfied the past condition are retrieved. அந்த கண்டிஷனை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும்தான் டேபிள்ல இருந்து அந்த டேட்டாஸ் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியூஸ். ஸோ வியூஸ்னா செட் ஆஃப் ஸ்டோர்டு queries. இது மாதிரி நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், எவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சு கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வியூ பண்றது வியூஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸோட நேம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதையும் query ஓகே 1 row affected அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகும். அப்படின்னா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து யூஸ் பர்சனல் டீடைல்ஸ் நம்ம படிச்சோம். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட், யூஸ் டேட்டாபேஸோட நேம். ஸோ யூஸ் டேட்டாபேஸோட நேம் என்னது, பர்சனல் டீடைல்ஸ் செமிகோலன் அப்படின்னு கொடுத்ததையுமே டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வந்துச்சுன்னா நம்ம கமாண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அடுத்து ஷோ கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஷோ டேட்டாபேசஸ்ன்னு கொடுத்தோம்னா டேட்டாபேசஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். எம்ப்ளாயி, பர்சனல் டீடைல்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டேட்டாபேசஸ். ஸோ அதுக்கு அடுத்து கிரியேட் டேபிள். In an application, each page reveals some functionality. Each such a functions are designed to a table. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை வந்து செய்யும். அந்த வேலையை தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து டேபிள்ல வந்து யூஸ் பண்றோம், டிசைன் பண்ணுவோம். இந்த டேபிள் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆன்லைன் ஷாப்பிங் சைட்னா நீங்க அமேசான் கூட எடுத்துக்கலாம். Multiple pages are maintained like customer profile, products, orders in cart and payment pages. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு, ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு வேலையை பண்ணும். இதெல்லாம் வந்து டேபிளோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதெல்லாம் ஒவ்வொரு டேபிளா வந்து மெயின்டைன் ஆகும். கஸ்டமர் ப்ரொஃபைலுங்கிறது ஒன் ஆஃப் த டேபிள். ப்ராடக்ட் அப்படின்னோம்னா அந்த அமேசான்ல என்னென்னலாம் சேல் பண்றாங்களோ அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர்ஸ், அந்த ப்ராடக்டை யார் எந்தெந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பேமெண்ட் யார் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணும். All these can be created as tables like customers, products, order and payment respectively. So that's சொல்லிருக்காங்க. So அடுத்து பாத்தீங்கன்னா each table will have the many columns related to the functionality to the table which determines what values are stored in the table. அந்த டேபிளை பொறுத்து தான் அந்த டேபிள் என்ன ஃபீல்டு கொடுக்கணும், எவ்வளோ ஃபீல்டு கொடுக்கணும், அது என்ன ஒர்க் பண்ணணும், என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ கஸ்டமர் டேபிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கஸ்டமரோட நேம் என்ன, நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஏஜ், அட்ரஸ், பின்கோடு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த டேபிளோட ஒர்க்கை பொறுத்து தான் நம்ம ஃபீல்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். These columns hold the customer's information in the table. Each column is assigned with appropriate value type. Okay, so இது வந்து ஒவ்வொரு காலம்லயும் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிருப்போம், வேல்யூவோட அசோசியேட் ஆயிருக்கும், கஸ்டமர் கொடுக்குற வேல்யூஸோட அசோசியேட் ஆயிருக்கும். இப்போ கஸ்டமர் நேம்னா அவரோட நேம் என்னவோ, இப்போ கிருஷ்ணா அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ கஸ்டமர் நேம்ல அது எதோட வேல்யூ என்னது, கிருஷ்ணா. ஸோ அதோட அசோசியேட் ஆயிருக்கும். அப்ரோப்ரியேட் வேல்யூ டைப்போட நமக்கு என்ன ஆயிருக்குன்னா அசைன் ஆயிருக்கும். The efficiency and performance of the table purely depends on the data types assigned to the columns.
ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப் வந்து கொடுப்பாங்க. நேம்னா அது வந்து கேரக்டரா இருக்கணும், வேர் கேரா இருக்கணும். அதே ஐடியா இருந்ததுன்னா நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அதனால இன்டீஜர் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு காலமும் டேட்டா டைப்ஸோட நமக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. Okay, so once the database is created, tables and columns with appropriate value type are defined. ஒரு database create பண்ணிட்டோம் அப்படின்னா tables வந்து அதோட columnsக்கு என்னென்ன தேவை, values என்னென்ன தேவை, இது எல்லாமே நம்ம define பண்ணியிருப்பாங்க. ரோ வைஸா தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் டேபிள்ஸ்ல. ஒவ்வொருத்தர் நேமா, அவரோட அட்ரஸ் என்ன, அவரோட ஏஜ் என்ன அப்படிங்கிற ரோ வைஸ் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். அதுல காலம் எவ்வளவு வேணாலும் காலம் கொடுத்துக்கலாம், வேல்யூஸும் எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.